செக்ஷன் 49P. 49O எல்லாருக்குமே தெரியும், ஆனா இது 49P. 49P என்ன, அதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். இது ஒரு விரல் புரட்சி. ஒரு விரல் புரட்சியே. நீங்க ஓட்டு போடுற அன்னைக்கு போலிங் பூத்துக்கு போறீங்க. நீங்க உள்ள போய் என்ட்ரு ஆனதுமே, சாரி சார் நீங்க ஆல்ரெடி ஓட்டு போட்டீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கேடயம் தான் கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961ல வர 49P அப்படின்ற ரூல்ஸ். ஸோ இந்த ரூல்ஸ் படி உங்களோட ஓட்டு போடப்பட்டுருச்சுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நேராக அந்த ஓட்டிங் பூத்தோடைய போலிங் ஆஃபீஸர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணணும். சொன்னதுமே உங்களுடைய ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் தகுந்த டாக்குமெண்ட்ஸை காட்டிட்டு ப்ரூவ் பண்ணிடணும். ப்ரூவ் பண்ணக்கப்புறம் ஃபார்ம் 17B கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணக்கப்புறம் ஃபிசிக்கல் பேலட் பேப்பர் கொடுப்பாங்க. அந்த பேலட் பேப்பரில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இதில் எக்ஸ் மார்க் போட்டுட்டு ஓட் போட்டுட்டு போயிடலாம். இவ்வளோதான். பட் நீங்கள் பேலட் பேப்பரில் போட்டு ஓட்டு எப்போ கவுண்ட் எடுப்பாங்கன்னா இவிஎம் ஓட்டு கவுண்டோட சேர்க்காம தனியாக தின் மார்ஜினில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு டெசிஷன் ஃபேக்டருக்காக தான் இந்த ஓட்டை கவுண்ட் எடுப்பாங்க. கண் பார்வையற்றவர்கள் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கவங்களுக்கு கூடவே ஒரு கம்பேனியனும் வச்சுக்கிறது நல்லது அப்படின்றது இந்த ரூல்ஸ். ஸோ இது இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற எக்ஸ்க்ளூசிவான தகவல். இந்த மாதிரியான எலெக்ஷன் பற்றின எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களுக்கு வெராண்டா ஐஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.